ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு தைவான். 36,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த ஒரு குட்டி தீவு தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே இப்போ இயங்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். இந்த தீவுங்கிறது சீட்டுக்கட்டில் இருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி. இந்த தீவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வருங்கால உலகத்தை ஆள போகிறாங்க. அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற போட்டியில் தான் அமெரிக்கா அண்ட் சைனாவுக்கு நடுவில் இந்த தைவான்கிறது சிக்கிக்கிட்டு இருக்கு. தாய்வான் சைனாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த போர் சூழல் அப்படிங்கிறது எல்லை சம்பந்தப்பட்டது. நமக்கு பாகிஸ்தானுக்கும் காஷ்மீரை வச்சு ஒரு சண்டை எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் சைனாவுக்கும் தாய்வானுக்கும் நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அளவுக்கான பிக்சருங்கிறது இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்குது. பல $1 ட்ரில்லியன் அளவுக்கான பணம் விளையாடக்கூடிய களம் இது. நாம் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பல டெக்னாலஜிஸ் முடங்க போகிறதுக்கான தளம் இது. இது என்ன, தைவான் அப்படி எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடமா இருக்குது, இதில் என்ன நடக்க போகுது, இந்தியா அதில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி சைனா ஏன் தைவானை குறி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. உலகமே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போரை தான் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. உலகத்தின் நாட்டாமைன்னு தன்னை அழைச்சிக்கக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய முழுமையான கவனத்தை ஈரான் கிட்ட தான் குவிச்சு வச்சுருக்காங்க. இந்த சூழலில் சத்தமே இல்லாமல் ஆசிய கண்டத்தில் இன்னொரு நகர்வுங்கிறத சீனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2025 இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தாய்வானுக்கு பக்கத்தில் இராணுவ நடவடிக்கைகளை சைனா செஞ்சுருக்காங்க. அதில் முதல் நாளில் மட்டுமே 130 போர் விமானங்களை தாய்வானுடைய எல்லைக்கு பக்கத்தில் ரொம்ப வேகமாக உலாவ விட்டுருக்காங்க சைனா. சைனாவுக்கும் தாய்வானுக்கும் நடுவில் ஒரு சின்ன கடல் பகுதி தான் இருக்குது. இதை தைவான் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஹார்மோ ஸ்ட்ரெயிட்டுங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு நீரிணை தான் இந்த நீரிணை. இந்த நீரிணையில் சைனாவுடைய எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையில் சைனாவுடைய இராணுவங்கிறது தொடர்ந்து இராணுவ பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது. தாய்வானுக்கு எதிராக இராணுவத்தை தயார் நிலையில் வச்சு திடீர் தாக்குதலை நடத்தி தைவானை ஒட்டுமொத்தமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்க போகிறாங்களோ சைனா அப்படிங்கிற கேள்விங்கிறது உலகம் முழுக்க எழும்பியிருக்கு. சைனா அப்படிங்கிற பிரம்மாண்டமான இராணுவ பலம் கொண்ட ஒரு நாட்டை எதிர்ப்பதுங்கிறது தாய்வான் மாதிரியான ஒரு சின்ன நாட்டுக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று. அதனால் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா அமெரிக்கா அவங்களுக்கு உதவிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா ஈரானில் புதக்குழியில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மீண்டு தாய்வானை காப்பாற்றுறதுங்கிறது அவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில். ஆனாலும் தைவான் தனியாக இல்லை, அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு 2 இன்சூரன்ஸுங்கிறத வச்சுருக்காங்க. ஒன்று அமெரிக்கா கிட்டேருந்து அவங்க வாங்கி வச்சுருக்கக்கூடிய இராணுவ பலம், இன்னொன்று சிலிக்கான் ஷீல்டு. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாமளும் நம்மளுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு 2 இன்சூரன்ஸுங்கிறத போட்டு வைக்கணும். ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னொன்று டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறதுலாம் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதுவும் இன்ஃப்ளேஷன் கண்ணா பின்னான்னு எகிரிக்கிட்டு இருக்கு. போர் சூழல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு விலைவாசிங்கிறது உயரத்துக்கு போய்கிட்டு இருக்கு. சாதாரண விஷயத்துலேருந்து இந்த அளவுக்கு விலைவாசி உயருதுன்னா அப்போ ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ்லாம் எந்த அளவுக்கு உயரும்னு யோசிச்சு பாருங்கள். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறோம்னா அந்த மெடிக்கல் பில்ஸை சமாளிக்க முடியாத அளவுக்கான நிலைமை நமக்கு வரலாம். கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் கரைந்து கடன் வாங்கி அதிலிருந்து மீண்டு கடன்லேருந்து மீண்டு வர்றதுங்கிறது இன்னும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றா மாறிடும். அதை தடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாம் இருந்து நம்ம ஃபேமிலி எப்படி பார்த்துப்போமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கக்கூடிய ஒரு செட்டப் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். நமக்கு அப்புறமா ஒரு பெரிய லம்சம்ங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு சேரும். அதை வச்சு அவங்களுடைய ஃப்யூச்சரை செக்யூர் பண்ண முடியும். அதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டுத்தையும் ரொம்ப அட்வான்ஸாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சின்ன வயசாக இருந்தீங்கன்னா இமிடியேட்டாக அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ப்ரீமியமும் கம்மியாகவும் உங்களுக்கு ஈஸியாகவும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். மாதம் $400 $500 இந்த 2 இன்சூரன்ஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்க முடியும். $1 கோடி அளவுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜுங்கிறது கிடைக்கும். $2 கோடி அளவுக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜுங்கிறது நமக்கு கிடைக்கும். நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட இருந்து இந்த இன்சூரன்ஸ்லாம் வாங்கும்போது உங்களுக்கு அது கூடுதல் பெனிஃபிட்டாக இருக்கும். எந்த கம்பெனிஸ்லேருந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பல கம்பெனிஸோடைய பிளான்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகக்கூடிய இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இப்போ நமக்கு இருக்குது. அதுக்கான லிங்க்ங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த கம்பேரிசனை பார்க்க முடியும். NRIs கூட இதில் கம்மியான ப்ரைஸில் இன்சூரன்ஸுங்கிறது எடுத்துக்க முடியும். இந்த லிங்க் மூலமாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸுடைய ப்ரீமியமில் 15% அளவுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸுடைய ப்ரீமியமில் 25% அளவுக்கான டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு நல்ல பலன் தரக்கூடிய இன்சூரன்ஸை அதுவும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டோட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது அதையே நம்ம மிஸ் பண்ணணும். இது வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதிக்கு அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்.
மறந்துடாதீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். தாய்வானோட இன்சூரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தாய்வானோட ஹிஸ்ட்ரியை நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கணும். தாய்வான் சைனாவுடைய அங்கமாக தான் வரலாற்றில் பல காலங்களுக்கு இருந்திருக்கு. சீனாவை ஆட்சி செஞ்ச பல அரசர்கள் தாய்வானையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் சியாங் கை ஷேக் அப்படிங்கிறவருடைய KMT பார்ட்டி தான் சைனாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்ததுன்னா ஜப்பான் கிட்ட இருந்தது. ஜப்பான் முழுமையாக சைனாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு போரில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா ஜப்பான் தோற்று போகிறாங்க. தோற்று போனதுக்கப்புறமா சைனாலேருந்து அவங்க பின்வாங்குறாங்க. அவங்க பின்வாங்கினதுக்கப்புறமாவும் தைவானும் சைனாவும் ஒரே நாடாக தான் இருந்துச்சு. அந்த நாட்டை ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு அழைச்சாங்க. சியாங் கை ஷேக்கும் அவருடைய கட்சியும் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. சியாங் கை ஷேக்குக்கு எதிராக தாய்வானில் போராட்டங்கள் வெடிச்சது. அந்த போராட்டத்தை இராணுவ பலம் கொண்டு அடக்குனாரு சியாங் கை ஷேக். 1947 February 28 இன்சிடென்ட் அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு இன்சிடென்ட். கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படியே 228 அப்பாவி பொதுமக்கள் போராடினாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த சம்பவம் தைவானுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இன்னைக்கும் இருக்கு. 1948 உள்நாட்டு போர் அப்படிங்கிறது சீனாக்குள்ள வெடிக்குது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய படை அரசுக்கு எதிராக ஆயுதத்தை ஏந்தி போராட ஆரம்பிக்கிறாங்க. உள்நாட்டு போரில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய கை ஓங்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே எங்கே இருந்தால் நம்மளால் பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சியாங் கை ஷேக் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முக்கியமான அமைச்சர்களோட தாய்வானுக்கு நகர்ந்து போகிறார். அங்கே போய் தாய்பாயை தலைநகரமாக அறிவித்து இதுதான் இப்போதைக்கு சைனா அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவை அது இருந்தது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி சைனாவை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா அதை பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு அதற்கு பெயர் வச்சு அதை அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்தாங்க. இந்த சம்பவம் நடந்தது 1949. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தைவானில் இருக்கக்கூடிய ROC ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, சைனாவில் இருக்கக்கூடிய PRC பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, இவங்க 2 பேரும் நாங்கள் தான் உண்மையான சைனீஸ், நாங்கள் தான் உண்மையான சைனா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் பாடி கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 1950க்கு மேலே யுனைடெட் நேஷன் என்ன பண்ணாங்கன்னா ROCயை கழட்டி விட்டுட்டு PRC தான் உண்மையான சைனா அப்படின்னு அங்கீகாரம் வழங்கினாங்க. சைனா அன்றைக்கு தொட்டு தைவான் எங்களுக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான், அது வேற இது தனி நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தைவான் நாங்கள் ஒரு தனி நாடு, எங்களுக்கு அந்த அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1970க்கு மேலே சியாங் கை ஷேக் கூடிய கட்சிக்கு தாய்வானுக்குள்ள பலவீனம்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சு. மக்கள் எழுச்சியாக போராட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா உள்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு டெமோக்ராட்டிக் நாடாக தாய்வான் உருவாச்சு 1987. ஆனால் இப்படி ஒரு தனி நாடாக உருவான தைவானுக்கு இன்னைக்கு வரைக்கும் 12 நாடுகள் மட்டும்தான் அது ஒரு தனி நாடு அப்படிங்கிற அங்கீகாரங்கிறத வழங்கியிருக்காங்க. இந்த 12 நாடுகளில் முக்கியமான பெரிய நாடுகள் எதுவுமே இல்லை. அமெரிக்கா ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் நாடான சீனாவை எதிர்க்கிறதுக்கு தாய்வான் பயன்படும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அந்த நாட்டோட தான் ரொம்ப நெருக்கமான உறவு அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலம் மாற ஆரம்பிச்சது. சைனா US டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸுங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது. அதனால் இந்த பிரச்சனையில் தாய்வான் பக்கத்தில் நிற்கிறத விட சீனா பக்கத்தில் தான் நிற்கணும்னு சொல்லி சீனாவுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க US. 2 நாடுகளுக்கும் நடுவில் நிறைய ட்ரேட் ஒப்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் போடப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் சீனா வச்ச கோரிக்கைகளில் முக்கியமான ஒன்று, தாய்வானை தனி நாடாக நீங்கள் அங்கீகரிக்கக்கூடாது, தாய்வானுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் நீங்கள் வழங்கக்கூடாது அப்படிங்கிறதான். அப்போது அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, சைனாவோட போட்ட ஒப்பந்தங்களில் தெளிவாக தாய்வானில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளையும் அமெரிக்க இராணுவ தளங்களையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தாய்வானுக்கும் சீனாவுக்கும் நடுவில் போர் வந்துச்சுன்னா தாய்வானுக்கு சப்போர்ட்டாக போரில் இறங்க மாட்டோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை. நாங்கள் பின்வாங்கிக்கிறோம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது மட்டும் சொன்னாங்க. அதே சமயத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் தாய்வான் ரிலேஷன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. அந்த சட்ட அனுமதி மூலமாக தாய்வானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற உரிமைங்கிறது அமெரிக்க அரசுக்கு கிடைச்சது. அதாவது அமெரிக்காவுடைய ஆயுதங்களை தாய்வான் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், அதை வச்சு தன்னை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப்புங்கிறத உருவாக்கியிருந்தாங்க. இதுதான் அந்த முதல் பாதுகாப்பு. தாய்வான் சீனா கிட்டேருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய அட்வான்ஸ்டான வெப்பன்ஸை வாங்கி வச்சிருக்கு. அதை மற்ற நாடுகளை விட மானியமான விலையில் வாங்கிறதுக்கு தாய்வான் வந்து அமெரிக்கா அனுமதிக்குது. இந்த சிஸ்டத்தை தாண்டி தாய்வானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு எதுனா சிலிகான் ஷீல்டு. உலகத்தின் டெக்னாலஜி இயல்பாக இயங்குவதற்கு அடிப்படையில் தேவைப்படக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் அப்புறம் நேனோ சிப்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு நாடு தாய்வான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிக்கும் இந்த சிப்ஸ் அவசியம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், நீங்கள் கால்காம் ப்ராசஸர், மீடியாடெக் ப்ராசஸர், ஸ்னாப் ட்ராகன் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, இந்த ப்ராசஸர் செயல்படுறதுக்கு, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செயல்படுறதுக்கு, நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய லேப்டாப்கள் இயங்குறதுக்கு, ஏன் அட்வான்ஸ்டான டிஃபென்ஸ் சிஸ்டம், வெப்பன்ஸ், சேட்டலைட்ஸ் இதெல்லாம் இயங்குறதுக்கு
செமிகண்டக்டர்ஸ் அண்ட் நானோ சிப்ஸ் அப்படிங்கிறது அவசியம். நம்ம இன்றைக்கி ஏஐயில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறோம், இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறோம், ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறோம், இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுகிறோம்ல. இந்த ஏஐ டெக்னாலஜி இயங்கிறதுக்கு கூட இந்த நானோ சிப்ஸ் அப்படிங்கிறது அவசியம். இந்த நானோ சிப்ஸை அதிக அளவுக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தைவான். இந்த கிராஃப் எடுத்து பாருங்கள். உலகத்தின் டெக்னாலஜி இயல்பாக இயங்கிறதுக்கு தேவையான சிப்ஸ்களுடைய ப்ரொடக்ஷனில் தாய்வான் தான் பெரிய அளவுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறத தராங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய TSMC நிறுவனம் தான் இதில் ரொம்ப முன்னோக்கி இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சவுத் கொரியாவுடைய கம்பெனி வருது. அதுக்கப்புறம் சைனாவுடைய கம்பெனி, அமெரிக்காவுடைய கம்பெனிஸ்லாம் வருது. ஆனால் இந்த கம்பெனிஸுடைய லிஸ்ட்டில் கூட அதிகமாக எந்த நாட்டுடைய கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் தைவான் தான் இருக்காங்க. ஸோ ரஃபாக 60 to 70% மேலே அவங்களுடைய பங்களிப்புங்கிறது இந்த சிப்ஸ் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இதுலையும் அட்வான்ஸ்டு சிப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதோட ப்ரொடக்ஷனில் 90% அப்படிங்கிறது தைவானுடைய TSMC தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு பிரெயினாக செயல்படக்கூடியது தான் இந்த நானோ சிப்ஸ். இந்த நானோ சிப்ஸுடைய சைஸுங்கிறது சிப்புக்கு சிப்பு மாறுபடும். ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய NVIDIAவுடைய H100 சிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாம்ப் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத நானோமீட்டரில் வந்து அளவிடுவாங்க. இந்த நானோமீட்டர் அடிப்படையாக தான் அது எந்த மாதிரியான சிப் அப்படிங்கிறது டிசைட் செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் மெமரி சிப்ஸ், லாஜிக் சிப்ஸ், மெச்சூர் சிப்ஸ், அட்வான்ஸ் சிப்ஸ் இதெல்லாம் வருது. இந்த மெச்சூர் சிப்ஸ் அப்படிங்கிறது 22 நானோமீட்டர் அளவு கொண்டது. இந்தியாவில், சைனாவிலலாம் இந்த சிப்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உலகம் இதை தாண்டி நகர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 நானோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய சிப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதாவது நம்மளுடைய சுண்டு விரல் நகை அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிப்புக்குள்ளே எந்த அளவுக்கான காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். இத்தினூண்டு சிப்பு என்னடா செய்யும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. NVIDIA H100 அப்படிங்கிற இந்த குட்டி சிப்பை தான் ChatGPT பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா 2-3 செகண்டுக்குள்ளேயே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷனை செஞ்சு நமக்கான இன்ஃபர்மேஷன் பதிலை வந்து இந்த ஒரு சிப்புங்கிறது நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ பார்த்துக்கோங்க இந்த சிப்புடைய பவர் எந்த அளவுக்குன்னு. இதே மாதிரி 40,000 சிப்ஸை பயன்படுத்தி 3-4 மாதத்துக்கு நிற்காமல் வேலை செய்ய வச்சு அதை ட்ரெயின் பண்ணி தான் ChatGPTங்கிறத நமக்கு பயன்பாட்டுக்கே கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு சிப்புடைய வேல்யூங்கிறது $40,000. 1.5 to 2 பில்லியன் அளவுக்கான பணங்கிறது இந்த சிப்ஸுக்காக மட்டுமே ChatGPT செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து புது மாடல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான R&D நடந்துக்கிட்டே இருக்குது. $21.6 பில்லியன் அளவுக்கான பணங்கிறது இந்த சிப்ஸுக்காக மட்டுமே செலவிடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக $3 trillion அளவுக்கான நெட் ஒர்த் அப்படிங்கிறது உலகம் முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கு. இவ்வளவுத்துக்கும் காரணமான அந்த சிப்ஸை யார் உருவாக்கிக்கிட்டு இருக்கா? தைவான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தாய்வானுக்கான ஒரு ஷீல்டாக மாறி இருக்கு. ஒருவேளை சைனா தைவான் மேலே தாக்குதல் நடத்தினா அது ஒட்டுமொத்த உலகத்துடைய இண்டஸ்ட்ரியை பாதிக்கும், எக்கனாமி பாதிக்கும், பெரிய அளவுக்கான லாஸுங்கிறது உலகம் முழுக்க ஏற்படும். அதை தடுக்கிறதுக்கு உலக நாடுகள் தைவானுக்கு சப்போர்ட்டாக வருவாங்க. அமெரிக்கா உள்ள வரும், ஐரோப்பிய நாடுகள் உள்ள வரும். அதனால் சைனாவுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கப்படலாம் அப்படிங்கிறது தைவானுடைய நம்பிக்கை. ஆனால் ஏன் தைவானை பிடிக்கணும்னு சைனா வந்து ஆசைப்படுறாங்க? இது எல்லை பிரச்சனை மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏற்கனவே சைனா பற்றின ஒரு வீடியோ டீட்டெயிலாக நம்ம போட்டிருந்தோம். சைனா எப்படி ஈரான் போரை பயன்படுத்தி ஒரு வல்லரசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து பேசியிருந்தோம். அதே மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் பற்றின வீடியோலையும் சைனா எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பவராக ரேர் எர்த் மினரல்ஸை வச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரிங்கிறது அடுத்த ஆயில் மாதிரி எப்படி மாறப்போகுது, அதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலான்னு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் முதலீடு செஞ்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின வீடியோலையும் நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பார்க்காதவங்க அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே சிக்கல் தான் இந்த இடத்துலையும் வந்து நடக்குது. சைனா ஏஐ இண்டஸ்ட்ரி தான் அடுத்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சனால அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சைனாவுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. உலகத்திலே இந்த அளவுக்கான அட்வான்ஸ்டான சிப்ஸ்களை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கிறது TSMC தான். அது தைவானோடது. அதுக்கு அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சவுத் கொரியா. மீதி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான சிப்ஸ்களை உருவாக்கல, அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய சிப்ஸை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. சைனா பார்த்திங்கன்னா 22 நானோமீட்டர் அளவு கொண்ட சிப்ஸ்களை உருவாக்கக்கூடிய திறன் தான் அவங்களுக்கு இருக்குது. இந்த சிப்ஸ்களை உருவாக்குறதுக்கு நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ASML நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிஷினுங்கிறது ரொம்ப அவசியம். இந்த மிஷின் வேறு எந்த நாட்டிலையும் ப்ரொடக்ஷன் இல்லை, வேறு எந்த கம்பெனியும் இதை தயாரிக்கல. இவங்க மட்டும்தான் அதை தயாரிக்கிறாங்க. இந்த மிஷின் சைனாவுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா தடை விதிச்சிருக்காங்க. தைவான் அவங்களுடைய சிப்ஸை
சைனாவுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. சைனா எந்த வகையிலையும் இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய கை ஓங்கிடக்கூடாது, அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் அமெரிக்கா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது சைனாவுக்கு பயங்கரமான நெருக்கடியை தருது. அவங்களுக்கு உலகத்துடைய அட்வான்ஸ் டெக்னாலஜிங்கிறது அவங்க கையில் இப்போ இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உலகத்தின் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷனை செஞ்சு அவங்க டெக்னாலஜியை டெவலப் பண்ணாலும் அது உலகத்தின் தரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதனால் அட்வான்ஸ்டு சிப்ஸுங்கிறது அவங்களுக்கு தேவை. அது தைவான் கிட்ட இருக்கு. தைவானை கேப்சர் பண்ணிட்டா தைவான் கிட்ட இருந்து அந்த சிப்ஸுங்கிறது சைனாவுக்கு வந்துடும். சைனா கிட்ட இருந்து தான் உலகமே அவங்களுக்கு தேவையான சிப்ஸுங்கிறத வாங்க முடியும். ஸோ அவங்க ஒரு டாமினன்ட் சூப்பர் பவராக வளர முடியும். அதன் அடிப்படையில் தான் உலகமே இன்றைக்கி ஈரான் போரில் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை சரியாக பயன்படுத்தி தைவானை கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சைனா யோசிக்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது என்னென்ன இருக்குது. முதல் பிரச்சனைங்கிறது உலக நாடுகள் கண்டிப்பாக சைனாவுக்கு எதிராக திரும்பலாம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைனா அதை ரிட்டாலியேட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாங்கிற கேள்விங்கிறது வரும். இப்போ அமெரிக்கா எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி சைனாவும் உலக நாடுகளுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கான சூழல் வரலாம். ரெண்டாவது சிக்கலுங்கிறது எப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுங்கிறது அமெரிக்காவுக்கு சிக்கலாக இருக்கோ அதே மாதிரி இந்த தாய்லாந்து ஸ்ட்ரெயிட்டுங்கிறது சைனாவுக்கு சிக்கலாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைனாவுக்கும் தைவானுக்கும் நடுவில் போகக்கூடிய அந்த வழிபாதை தான் தைவான் ஸ்ட்ரெயிட். இந்த தைவான் நீரிணையுடைய குறுகலான கேப்புங்கிறதே 180 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இந்த நீரிணை வழியாக கப்பற்படையை தைவானுக்குள்ளே அனுப்புறதுக்கு சைனா முயற்சி பண்ணாங்கன்னா எப்படி ஈரான் அவங்களுடைய ட்ரோன் மூலமாக பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தைவானும் சீனாவுடைய கப்பற்படை மேலே தாக்குதல் நடத்தலாம். அது சிக்கலை சீனாவுக்கு உருவாக்கலாம். ஒரு நாட்டை கேப்சர் பண்ணணும்னா அந்த நாட்டுக்குள்ளே தன்னுடைய தரைப்படை இறங்கணும். அதன் மூலமாக தான் நாட்டை கேப்சர் பண்ண முடியும். தரைப்படை இறங்கிறதுக்கான சூழலுங்கிறதே உருவாகாமல் எல்லையிலே அவங்க தடுக்கப்படும் போது அது சிக்கலை உருவாக்கும். ரெண்டாவது, சைனாவை நோக்கி இருக்கக்கூடிய தைவானுடைய எல்லை பார்த்திங்கன்னா ஷாலோ வாட்டர்ஸ் கொண்டது. அதோடைய ஆழம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் பெரிய கப்பல்களால் கரை வரைக்கும் போகிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. சின்ன சின்ன போட்ஸில் படை வீரர்களை தரையிறங்கிறதுக்கு அனுப்பும்போது அவங்க தரையிறங்கிறதுக்கு முன்னாடியே சுட்டு கொல்லப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து சைனாவுடைய கை ஓங்குது அப்படின்னா தைவான் அவங்களுடைய துறைமுகங்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துறைமுகங்கள் வழியாகவும் சைனாவில் உள்ளே நுழைய முடியாது. சரி, தைவானுக்கு மறுபக்கம் இருக்கக்கூடிய கடல் வழியாக உள்ளே போக முடியுமான்னு பார்த்தா அங்கே தைவானுடைய நிலப்பரப்புன்னு பார்த்திங்கன்னா உயர்ந்த நிலப்பரப்பாக இருக்குது. அதனால் வீரர்களால் உள்ளே நுழைய முடியாது. சின்ன சின்ன இடைவெளிகள் தான் இருக்குது. அந்த இடைவெளி வழியாக தான் இராணுவத்தால் உள்ளே நுழைய முடியும். ஆனால் அப்படி நுழையிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த டனல்ஸையும் அந்த பாதையும் தைவான் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த தாக்குதல் எல்லாத்தையும் தாண்டி சீன படைங்கிறது தைவான் கடல் கரையில் இறங்குனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஆபத்துங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஆயுதங்களை அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கி தங்களுடைய கடற்கரை முழுக்க பதுக்கி வச்சுருக்காங்க தைவான். அது மட்டும் இல்லாமல் இந்த தைவான் ஸ்ட்ரெயிட்டுங்கிறது சவுத் கொரியா, ஜப்பானுக்கெலாம் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரெயிட். அவங்களுக்கு தேவையான இறக்குமதி ஏற்றுமதி எல்லாமே அதிகமான அளவுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக தான் நடக்குது. அது இந்த ரெண்டு நாடுகளையும் சிக்கலுக்கு உருவாக்கும். அதனால் இந்த ரெண்டு நாடுகளும் போரில் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் பெரும் போராக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கும் சீனா யோசிக்கலாம். பெரிய அளவுக்கு இந்த போர் வளர்ந்து போகாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே தைவானை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படிங்கிறதான் போர் சார்ந்த வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தைவானை கேப்சர் பண்ணுறது சைனாவுக்கு சிக்கலான ஒன்றா இருக்கலாம். அதை சரி செஞ்சு தைவானை அவங்க கேப்சர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது $1 பில்லியன் கேள்வியாக உருவாயிருக்கு. ஆனால் தைவானுக்கு சப்போர்ட்டாக எல்லா நாடுகளும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையை சொல்லணும்னா இல்லை. தைவானை ஒரு ஃபேக்ட்ரியாக ஒரு மிஷினாக தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. நமக்கு தேவையான பொருளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம பேக்கப் ரெடி பண்ணுவோன்னு எல்லா நாடுகளும் பேக்கப்பை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரியான சிப்ஸை தயாரிக்கிறதுக்கு ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஏன் இந்தியா உட்பட பல நாடுகள் உள்நாட்டுக்குள்ளேயே ஃபேக்ட்ரிகளை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க. இதில் அமெரிக்கா வழக்கம் போல் அடாவடித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜோ பைடன் காலத்திலேயே அமெரிக்காவுக்கு தெரியும் இது பெரிய சிக்கலாகும். ஏன்னா சைனாவுடைய கைங்கிறது ஓங்கிக்கிட்டு இருக்குது. தைவானை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா பெருசாகிடும் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஜோ பைடன் என்ன பண்ணுறாரு, இதுக்காக சிப்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார். இங்கே உள்நாட்டிலே நீங்கள் இந்த சிப்ஸுக்கான ஃபேக்ட்ரிலாம் உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு மானியம் தரேன், உங்களுக்கு வரி விலக்கெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்காக தாய்வானுடைய TSMC நிறுவனம்லேருந்து பல நிறுவனங்கள் அமெரிக்காவுக்குள்ளேயே இந்த சிப்ஸ் ஃபேக்ட்ரியை உருவாக்குறதுக்கான வேலைகளை தொடங்குறாங்க. அதற்கான மானியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிது. ட்ரம்ப் பதவிக்கு வந்தோடனே எதுக்கு இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு நாம் காசு தரணும், அதெல்லாம் முடியாது, நான் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். அதில் பெருசாக அடி விழுந்தது யாருக்குன்னா தைவானுக்கு தான். அதுவும் TSMC நிறுவனத்துக்கு.
ஒன்று எங்கள் நாட்டில் வந்து ஃபேக்ட்ரியை தொடங்கு, இல்லைனா உன் பொருளுக்கு இங்கே நான் 100% டேரிஃப் போடுவேன் அப்படின்னாரு. டிஎஸ்எம்சி நிறுவனத்துக்கு ஏற்கனவே மானியம் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அந்த மானியத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இவங்களுடைய பெரிய கஸ்டமர் யாருன்னா அமெரிக்கா தான். அதையும் அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை, அதையும் அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அதனால் $100 பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் அமெரிக்காவில் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. அதை ட்ரம்ப் வந்து TSMC CEO பக்கத்தில் வச்சுக்கிட்டே அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தார். Today, Taiwan Semiconductor is announcing that they will be investing at least $100 billion in new capital in the United States over the next short period of time. ஆனால் அந்த நிறுவனத்துடைய கால்குலேஷன் என்னென்னா, என்னதான் அங்கே ஃபேக்ட்ரி உருவாக்கப்பட்டாலும் அங்கேருந்து உருவாக்கக்கூடிய சிப்ஸோடைய வேல்யூங்கிறது அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் தான் இருக்கும். நாம் தயாரிக்கிற அளவுக்கான விலையில் அவங்களால தயாரிக்க முடியாது. அதனால் நமக்கு தான் அதிகமான அளவுக்கு லாபம். நம்மளுடைய பிரான்ச்சாக அமெரிக்காவில் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு சேஃப்டி, அதனால் செஞ்சுருவோம் அப்படின்னு அந்த டீலுக்கு வந்தாங்க. ஸோ தைவானுடைய டிபெண்டன்சியை குறைக்கணுங்கிறது தான் மற்ற நாடுகளுடைய எண்ணமாக இருக்குது. ஒருவேளை சைனா கேப்சர் பண்ணிட்டால் கூட அதிக காசு கொடுத்தோ இல்லை சைனாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோ செமிகண்டக்டரையும் சிப்ஸையும் வாங்கிக்கிட்டாலும் உள்நாட்டுக்குள்ளே இதே மாதிரி அட்வான்ஸ்டு ஃபேக்ட்ரியை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதை நோக்கி போவோம். என்ன அதிகபட்சம் ஒரு 8 இல்லை ஒரு 10 வருஷம் ஆகுமா, அதுக்குள்ளே நம்மளால் ஸ்டேபிள் ஆகிட முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க இருக்காங்க. அதனால் தாய்வானுக்கு சப்போர்ட்டாக அந்த உலக நாடுகள்லாம் உள்ளே இறங்குவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. போர்னு ஒன்று வெடிச்சதுன்னா சீக்கிரமாக அந்த போர் முடிவுக்கு வந்து தாய்வான் சைனா கிட்ட போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும். ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு 2 வாரத்துக்கு இந்த லாஸ்லேருந்து நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த 2 வாரம் லாஸுங்கிறது பல $1 பில்லியன் அளவுக்கான இழப்பை ஏற்படுத்தும். அது ரிப்பிள் எஃபெக்டாக உலகம் முழுக்க பல பிரச்சனைகளை உருவாக்கும். அது நடக்க போகுதா? சீனா தாய்வான் மேலே இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் எடுக்குமா, இல்லை டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் மூலமாக தாய்வானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருமா? அது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஈரான் போருடைய நகர்வை பொறுத்து தான் அமையும். அமெரிக்கா இன்னும் ஆழமாக ஈரான் போருக்குள்ளே சிக்க ஆரம்பித்தாங்கன்னா சைனா ஒருவேளை தைவான் மேலே போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்தான். ஆனால் தைவான் ஈரான் மாதிரியே சைனாவுக்கு தயார் நிலையில் இருக்காங்க, ஏகப்பட்ட பேக்கப்புகளை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். அது அவங்களுக்கு ஒருவேளை போர் வெடிச்சா சப்போர்ட்டுக்கு வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் தாய்வான் எந்த அளவுக்கு அவங்களுடைய பாதுகாப்பை செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. தாய்வான் மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய எதிர்காலத்தை நினச்சி நம்மளுடைய லைஃப்பை வந்து செக்யூர் பண்ணி வைக்கணும். மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது தான் அதோடைய ஃபினான்ஷியல் கஷ்டங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்மளால் நேரடியாக பார்க்க முடியும். அந்த கஷ்டம் நமக்கு வேண்டாம். கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலி தனியாக இருப்பாங்களே அப்படிங்கிற பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இந்த 2 இன்சூரன்ஸும் அவசியமான ஒன்று. இதில் நல்ல கம்பெனி எது அப்படின்னு சூஸ் பண்ணி உங்களுக்கான இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான லிங்க்குங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் 2 இன்சூரன்ஸும் எடுத்துருங்க. சரி, ஓகே பிக் பாஸ். சைனா தைவானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, தாய்வானை சைனா பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதை உங்களுக்கு புதிய புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான பல விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எங்களுடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரியான குவாலிட்டி கண்டென்ட் நாங்கள் போடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதுக்கு நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.